சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாகவும் லேயராகவும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரீலை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாஃப்டாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ லேயராக இருக்குன்னு. எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 10 சப்பாத்தி வரும். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு இல்லை. இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை நல்லா இழுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு திரும்ப ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஓரங்களில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மாவு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி உங்களால் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். எண்ணெய் கொஞ்சமாக போட்டுட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு அட்டகாசமான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ புசுன்னு இருக்குன்னு. இனிமேட்டு யாரும் உங்கள் சப்பாத்தியை அடை மாதிரி இருக்குது வரட்ட மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ண முடியாது. நல்ல சாஃப்டான சப்பாத்தி நீங்களும் செய்யலாம். செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.